Hi friends, welcome back to my channel. நான் தான் உங்கள் பப்ளி. ஸோ இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு ஃபேஸ் ப்ளீச், அதாவது முல்தானி மிட்டி ஃபேஸ் ப்ளீச் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் இந்த முல்தானி மிட்டி பவுடர் வந்து எடுத்திருக்கேன் நான். ஸோ இது வந்து நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து கஸ்தூரி மஞ்சள் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து ஜென்ஸ் யூஸ் பண்ணுறதுன்னா நீங்கள் கஸ்தூரி மஞ்சள் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் மற்ற இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ ப்ளீச் வந்து பண்ணுறதுனால நம்ம ஃபேஸ் வந்து அந்த கரும்புள்ளிகள், டார்க் சர்க்கிள், ரிங்கிள்ஸ் அதெல்லாமே நம்மளுக்கு வந்து ரெடியூஸ் ஆகிடும். ஸோ மந்த்லி ஒன்ஸ் மட்டும் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேக்கிங் சோடா வந்து நம்ம ஓவராக வந்து நம்ம போட்டுறக்கூடாது. ஸோ நம்ம நார்மல் நம்ம பிராண்டட் அதாவது ப்ராடக்டில் உள்ள க்ரீம் ப்ளீச்சில் ஒரு ஆக்டிவேட்டட் பவுட்ரு மாதிரி நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி வந்து நான் ஒரு பிஞ்ச் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ ஃபேர் ஸ்கின்னாக இருந்ததுனாக்கா நீங்கள் 3 பிஞ்ச் அளவுக்கு நீங்கள் போடலாம். ஸோ இப்போ நான் எடுத்து போடுற மாதிரி ஒரு 3 பிஞ்ச் வந்து நீங்கள் போடலாம். ஸோ டார்க் அண்ட் டஸ்கி மீடியம்லேருந்து டார்க் ஸ்கின்னுக்கு வந்து ஒரு 5 பிஞ்ச் வந்து நீங்கள் போட்டுக்கலாம் நீங்கள் பேக்கிங் சோடா. ஸோ இப்போ வந்து நான் அந்த மாதிரி போட்டுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம பிஞ்ச் அளவுக்கு தான் நம்ம வந்து எடுத்து நம்ம போடணும். இப்போதைக்கு ஹோம்மேடு ரெமெடின்றது பார்க்குறப்ப இதுதான் நம்மளுக்கு வந்து ஆக்டிவேட்டட் பவுட்ரு மாதிரி ஒர்க் ஆக போகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து ரோஸ் வாட்டர் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு 2 மூடி அளவுக்கு நான் ஊற்றிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கனாக்கா நான் கொஞ்சம் ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறமா வந்து நான் ஹனி வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ ஹனி வந்து நம்மளோட ஃபேஸ்க்கு நல்ல ஒரு க்ளோயிங்னஸ் கொடுக்கும். ஸோ அது வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ளீச் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கிளியராக வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவோட நான் போடலாம்னு நினச்சேன், பட் ஆனால் ரொம்ப லென்த்தியாக போயிடும் அப்படின்றதுனால ஸோ நான் வந்து இந்த பவுடர் ப்ளீச் மட்டும் ஃபஸ்ட்டு நான் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுன்றதை நான் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவில். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ஒன்றோட ஒன்று நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளீச் வந்து நம்ம செய்கிறதுனால வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளோட அந்த பிம்பிள் மார்க்கு அப்புறம் டார்க் சர்க்கிள்ஸ் இதெல்லாமே நல்லாவே ரெடியூஸ் ஆகிடும். ஸோ அது மட்டும் இல்லாமல் மந்த்லி ஒன்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து ப்ளீச் வந்து நம்ம பண்ணணும். ஸோ ரெகுலராக பண்ணோன்னாக்கா நம்மளோட ஃபேஸ் வந்து பேர்ன் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ ஈவன் நீங்கள் பவுடர் ப்ளீச்சாக இருந்தாலும் சரி, இல்லை க்ரீம் ப்ளீச்சாக இருந்தாலும் சரி, நம்ம மந்த்லி ஒன்ஸ் மட்டும்தான் பண்ணணும். அதுவே வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு அந்த பவர் வந்து 1 மந்த்துக்கு நம்ம ஃபேஸில் இருக்கும். ஸோ இது பண்ணுறதுனால நம்மளோட ஃபேஸில் உள்ள டஸ்ட்டெல்லாம் க்ளீன் அண்ட் கிளியராக நம்மளுக்கு எடுத்து கொடுக்கும். ஸோ இப்போ நான் ஆல்ரெடி என்னோடய ஃபேஸில் வந்து நான் கிளென்சிங் யூஸ் பண்ணி ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டேன். ஸோ இப்போ வந்து இந்த இன்க்ரீடியன்ட் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம நெக் அண்ட் ஃபேஸ் ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே நீங்கள் வந்து அப்வர்ட் டைரெக்ஷன்லேயே நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறது நல்லது. ஸோ நல்லா ஈவனாக வந்து எல்லா இடத்துக்குமே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே அப்வர்ட் டைரெக்ஷன்லேயே நீங்கள் பண்ணிக்கணும். ஸோ உங்களுடைய லிப்ஸ் கிட்ட அப்புறம் உங்களுடைய ஐப்ரோஸ் கிட்டலாம் படாமல் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கணும். ஸோ உங்கள் முடி சைடில் உள்ள உங்களோட ஹேர்லலாம் படாத அளவுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி எடுத்துக்கணும். க்ரீம் ப்ளீச்சும் அதே மாதிரி தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ உங்களோட ஐப்ரோஸில் படாத அளவுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நல்லா எந்த இடத்துலலாம் உங்களுக்கு பிளாக் மார்க் இருக்கோ அங்கெல்லாம் வந்து நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எந்த அளவுக்கு நீங்கள் வந்து நெக் வந்து நீங்கள் லோவாக போடுவீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணுறது நல்லது. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு டோன் வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து மேட்ச் ஆகும், ஈவன் டோனாக இருக்கும்.
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லா வந்து ட்ரை ஆகிடுச்சு எனக்கு. ஸோ இப்போ ஒரு பவுலில் வந்து நான் வாட்டர் எடுத்து கையில் டேப் பண்ணிக்கிறேன். டேப் பண்ணிவிட்டு நம்மளோட ஃபேஸில் ஃபுல்லாக வாட்ரு வந்து அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒரு மசாஜ் கொடுக்குறேன். ஸோ இப்படி வந்து நீங்கள் பண்ணுறதுனால இது வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்க்ரப்பாகவும் நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகும். ஸோ அதுக்கு நீங்கள் தனியாக வந்து நீங்கள் ஸ்க்ரப் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஸோ இதுவே நம்மளுக்கு வந்து ஒரு 2 in 1 மாதிரி நம்மளுக்கு சூப்பராக ஒர்க் ஆகும். ஸோ நல்லா வந்து ரொட்டேஷ்னலாக வந்து நீங்கள் உங்கள் ஃபேஸை நெக்லலாம் வந்து நல்லா வந்து மசாஜ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டிஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கிளாத் டிஷ்யூ இது வந்து நான் மோனிகா ஷோரூமில் பாரிஸில் நான் வாங்கினேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு பஞ்ச் நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வாட்டரால் டிப் பண்ணி நான் எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு என்னோடய ஃபேஸில் உள்ள அந்த டல்னஸ் எல்லாமே போயிட்டு எந்தளவுக்கு பிரைட்னப்பாக இருக்குன்றது. ஸோ நல்லா வந்து ரொம்ப ஹார்டாக வந்து நீங்கள் தொடச்சி எடுக்காதீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா முன்னே இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் என்னோடய ஃபேஸோட டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம ஃப்ரெஷ் வாட்டர் போட்டு நம்ம ஃபுல்லாக நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கனாக்கா நீங்கள் எனி ஃபேஸ் பேக் வந்து நீங்கள் அப்ளை பண்ணாலே போதும். ஸோ உங்களுக்கு நல்லா ஒரு ஃபேஷியல் லுக் வந்து கிடச்சிரும். ஸோ ப்ளீச் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.